Today's word of God is taken from Matthew chapter 25 verses from 34 to 40. Then the King Jesus will say to those on his right, "Come, you who are blessed by my Father, inherit the kingdom prepared for you from the foundation of the world. I was hungry, and you gave me something to eat. I was thirsty, and you gave me something to drink. I was a stranger, and you took me in. I was naked, and you clothed me. I was sick, and you looked after me. I was in prison, and you visited me." Then the righteous will answer him, "Lord, when did we see you hungry or thirsty, or stranger, or naked, or sick, or in prison?" And the King Jesus will reply, "Truly I tell you, whatever you did for one of the least of these, brothers or sisters of mine, you did for me." இன்றைய பைபிள் வசனம் மத்தேயு அதிகாரம் 25 வசனங்கள் 34 முதல் 40 வரை. அப்பொழுது இயேசு ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, "வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள்" என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், "ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராகவும் அல்லது தாகம் உள்ளவராகவும் அல்லது அந்நியராகவும் அல்லது ஆடையின்றியும் அல்லது வியாதி உள்ளவராகவும் அல்லது சிறையிலும் கண்டோம்" என்பார்கள். அதற்கு இயேசு ராஜா பிரதியுத்தரமாக, "மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்" என்பார். God bless you and your family.